ஏசுன்றத்தம் ஜெயம் பிரைசல் அண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சூழ்நிலைகளால் தவறுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனம் 11. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. And Samuel said, What hast thou done? And Saul said, Because I saw that the people were scattered from me, and that thou camest not within the days appointed, and that the Philistines gathered themselves together at Michmash. 1 Samuel chapter 13 verse 11. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சவுல் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, அதாவது முதலாவது காரியம், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி ஓடுனாங்க. ரெண்டாவது, நீங்க சொன்ன நாள்ல திரும்பி வரல. மூணாவது காரியம், பெலிஸ்தியர் அந்த இடத்துல வந்துட்டாங்க, எங்களோட போர் புரியறதுக்காக வந்துட்டாங்க, இதனால நான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளால் தவறுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்மள அநேகர்கிட்ட கேட்டா, ஒரு காரியத்தை குறிச்சு கேட்டா, ஏன் இப்படி பண்றீங்க, இந்த காரியத்துல சரியா பண்ணலாமன்னு கேட்டா, இம்மிடியேட்டா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கரெக்டா தான் நினைக்கிறேன் பிரதர், நடக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னன்னா என் சூழ்நிலை இப்படி மாத்திருது, என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், அதனால அவர் என்னைய மன்னிச்சிருவாரு, அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு அநேக காரியத்தை சொல்றோம். இப்போ ரீசெண்டா ஒரு சிஸ்டரோட நானும் என்னோட ஒய்ஃபும் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு சண்டேயும் ஒர்க்கிங் டே, அவங்க கிறிஸ்டியன்ஸோ சர்ச்சுக்கு போறத பத்தி நான் கேட்டப்போ அவங்க சொன்ன காரியம், எங்களுக்கு சண்டே ரிப்போர்ட்டிங் டைம் காலையில வந்துடும், அன்னைக்கு டே ஃபுல்லா நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கே இருக்கும், ஸோ லீவ் எடுக்கவே முடியாது, முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும், ஸோ சண்டே சர்ச்சுக்கே போறதில்லை அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், அதனால இது ஒண்ணு இல்லை அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி நாமளா நம்ம சூழ்நிலையை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் அப்படி இப்படின்னு அநேகர் பேசிட்டு இருக்கோம். அதைத்தான் இந்த இடத்துல சவுலும் பண்ணுகிறார். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சவுல் கில்கால்ல இருக்கிறாரு, இப்ப பெலிஸ்தியர் பக்கத்துல வந்துட்டாங்க, போர் புரிய ரெடியா வந்தாச்சு. சோ இதை கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, பயத்தினால சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சவுல் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கு சர்வாங்க பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி யுத்தத்துக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணணும், யுத்தம் செய்ய போகணும். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி வர்ற நாளுக்காக வெயிட் பண்றாங்க, அவர் குறிச்ச நாள்ல வரல. சோ வெயிட் பண்ணி பார்த்து வேற வழி இல்ல. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசித்தா தெரியும், சவுல் அந்த பலிகளை செலுத்தினான் தேவனுக்காக அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இது நம்ம யோசித்து பார்த்தா, சவுல் செஞ்சது கரெக்டா தவறா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சரிதான். நம்ம ஒரு மனுஷனா, அதுலயும் ஒரு நாட்டை ஆளுகிற அரசனாக அவன் செஞ்சது ரொம்ப சரின்னு தான் தோணும். ஏன் அப்படின்னா, பெலிஸ்தியரோட சண்டை புரிய போனோம் அப்படின்னா, சண்டை செய்ய போனோம் அப்படின்னா, அவங்க தேவனுக்கு பலி செலுத்திட்டு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்கள கூட்டிட்டு போகணும். இந்த இடத்துல ஆசாரியன் இல்லாம பலி செலுத்த முடியாது. சோ தான் அந்த வேலையை செய்கிறார். சோ அவர் செஞ்ச காரியம் கரெக்ட் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா, எப்படி பார்த்தாலும் அந்த பலியை தேவனுக்கு தான் செலுத்துறாரு. சோ இதுல என்ன தவறு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த தவறின் காரணமாக அங்க தொடர்ந்து நம்ம பின்னாடி வாசித்தா தெரியும், சாமுவேல் சொல்றாரு, உன் ராஜ்ய பாரம், அதாவது நீ அரசாளுவது உனக்கு நிலை நிற்காது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை, என் சூழ்நிலை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, வெறும் சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சில பேரை குறித்து நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, தேவன் அவர்களை ஊழியக்காரராக அழைத்திருக்கிறார், அதாவது சுவிசேஷ ஊழியராக, இவாஞ்சலிஸ்டா அழைக்கப்பட்ட இவர்கள் இப்ப ரீசன்ட் டேஸ்ல
சர்ச் ஆரம்பிச்சிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதாவது இதுக்கு அவங்க சொல்ற காரியம் அநேகமா இருக்கலாம். அதாவது இவாஞ்சலிஸ்டா எனக்கு எந்த வாய்ப்புமே வரல, எந்த சர்ச்லயுமே கூப்பிடல, எந்த மீட்டிங்லயும் என்னால ஊழியத்தை பண்ண முடியல. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு, இருந்தாலும் நான் எழும்பி அவருக்காக செயல்பட முடியவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா என் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு பொருளாதார தேவையும் உண்டு. இதனோட விளைவு என்ன? ஆண்டவருடைய ஊழியம் தானே, எப்படியோ வர்ற ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை தானே பிரசங்கிப்பேன்னு சொல்லிட்டு சிலர் இந்த நாட்களில் சபை ஆரம்பிக்கிறதை நம்ம பார்த்திருப்போம். என கண்மானவர்களை, இது கரெக்டா ஊழியம் தானே பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. மாறாக தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், சுவிசேஷக ஊழியராக அழைத்திருக்கிறார் அப்படின்னா நான் அதுலதான் நிக்கணுமே ஒழிய ஆசாரிய ஊழியம் செய்ய ஆசைப்படக்கூடாது. ஒருவேளை அப்படி செஞ்சா முடிவு என்ன ஆகும்? எப்படி ஆசாரியனாக அழைக்கப்படாத சவுல் பலி செலுத்தி தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போனானோ அதை போலத்தான் இவர்களுடைய முடிவும் இருக்கும். சோ எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த சாமுவேல் கரெக்டான டைமுக்கு வந்திருந்தா பலியை அவர் செலுத்தி இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பேருடைய தாமதங்கள், சில காரியத்தினுடைய தாமதங்கள்னால நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் தொடர்ந்து தேவனுடைய அந்த நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும். சூழ்நிலை பெலிஸ்தரை போல என்னை நெருக்கலாம், ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். என் காரியம் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கணும். நான் எப்போ அதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவனிடத்திலிருந்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல எங்களை சூழ்நிலைகள் அநேக நேரத்துல டிரைவ் பண்ணிட்டு இருக்கத நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. நாங்க நிறைய நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளை சும்மா லைட்டர் நோட்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு எங்கள் சூழ்நிலை தெரியும் அப்படின்னு எங்களை நாங்களே ஏமாத்திட்டு இருக்கோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த மாதிரியான எண்ணத்தை நீங்க எடுத்து போடுங்க. என்ன மாதிரியான சூழ்நிலையால நாங்க நெருக்கப்பட்டாலும் சரி, கால தாமதமானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சரியான வேலைக்கு காத்திருக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.